எனக்கு எப்பவும் பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பரா அருவிக்கு ஷூ போட்டு வந்த ஒரே குருவி நம்ம ஆளுதாங்க. நம்ம இன்னைக்கு காலையிலே சொல்லி ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. காலைல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மணி இப்போ 7:30 மணி ஆகுது. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு வந்தாச்சுங்க. நம்ம 5:30 மணிக்கு வந்தாச்சு. இங்கே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நீ ரெஸ்ட்லாம் போகணும்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் இங்கே இருக்குது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இங்கே நம்ம இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் போய்க்கலாம். போயிட்டு இங்கே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணி ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே 8 மணி ஓப்பன் பண்ணுவாங்க. நமக்கு 8 மணி ஓப்பன் பண்ணுறாங்கனாக்கா இன்கேஸ் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு பசிக்கு நம்ம சாப்பிட்றலாம். இப்போ நாங்கள் தான் பண்ண போகிறோம். போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டு குளிக்கலான்னு இருக்கோம். சரியா, குளிச்சு திரும்பி சாப்பிடுவோம். வாங்க பாப்பா எப்படி இருக்குன்றவங்களுக்கு. இங்கே வந்து சுள்ளி ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தேனி பக்கத்தில் இருக்குங்க. அது தேனி டிஸ்ட்ரிக்டில் சொல்லுவாங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சுள்ளி ஃபால்ஸ். இங்கே வந்து சீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சீசன்? அது கார்த்திகை மாதம் சீசனா? கார்த்திகை மாதம் சீசனா இங்கே. சரிங்களா? ஓ, எல்லாமே சீசனா உங்களுக்கு? கார்த்திகை மை தாயிரம் எல்லாமே அது சீசனா உங்களுக்கு. அது ஓகேவா. நீங்கள் வரதா இருந்தாக்கா எப்படி வரணும்னாக்கா பஸ் உண்டா இருக்குது? பஸ் வசதி இருக்கா? எங்க கம்பத்துலேருந்தா? ஓகே. இன்கேஸ் நீ பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கம்பம் வந்துடணுமா? நீங்கள் கம்பம் வந்துட்டு கம்பத்துலேருந்து மினி பஸ் இருக்கா உங்களுக்கு, அதில் வரலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இயர்லியாக வரணும் அவ்வளோ இயர்லியாக ஃப்ரீயாக குடிச்சு போகலாம். உங்களுக்கு இல்லைன்னு சின்ன கூட்டம் ஜாஸ்தியாக இடலாம் உங்களுக்கு. இங்கே வந்து தங்குற மாதிரிலாம் இருக்கலாம். வந்தாங்கனாக்கா எங்கே இருக்குது தங்குறதுக்குலாம்? இதில் உங்களுதா எவ்வளோ வாடகை? இதெல்லாம் 500 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் இருக்கு. 2000 வரைக்கும் இருக்கா? இங்கே வர இன்கேஸ் நீங்கள் தங்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியோட தங்கலாம். இங்கே வருதா எல்லாமே மேலே பூரா ரூம், மேலே ஃபுல்லாக ரூம் தான் உங்களுக்கு. இது ஓகேவா. அதெல்லாம் எப்போதும் ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக் பண்ண அவசியம் கிடையாதுல்ல. புக்கிங்கில் உண்டாலும் நான் வந்து எடுத்துக்கலாம். வந்து எவ்வளோ 500 இருக்கா உங்களுக்கு? 2000 வரைக்கும் இருக்கா உங்களுக்கு. சரியா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா எங்கே வந்தால் சரி தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரூம் இருக்குங்க உங்களுக்கு. ஓகேவா. அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அதில் கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்குது உங்களுக்கு. இதில் சரியா, நான் முடிஞ்சால் போடுறேன் நான் வீடியோஸில் உங்களுக்கு. கான்டாக்ட் பண்ணிங்க நீங்கள். ஓகேங்க. வேறு என்னென்ன பார்க்கலாம் பக்கத்தில் வந்தாக்கா? கோடி லிங்கம் போய் பார்க்கலாம். அங்கே கோடி லிங்கம். கோடி லிங்கம்மா எங்கே இருக்குது? 1/2 கிலோமீட்டர். அங்கே சாமி கோடி லிங்கம் சாமி இருக்காங்களா? ஓகே ரைட். ஓகே, நேராக செக் பஸ்ட் நேராக போட்டு. ஓகே ஓகே ஓகே. கோடி லிங்கம் சாமி. இதை விட்டா வேற என்ன பக்கத்தில்? வேற அருவி. அருவி ஓகேவா. திராட்சை தோட்டம் இருக்குங்க. அவ்வளோ திராட்சை தோட்டம் இருக்கு. ஆனால் சொன்னாப்ல திராட்சை தோட்டம் நிறையா இருக்கு அவங்களுக்கு. திராட்சை தோட்டம் இருக்கும் சுட்டு போயிட்டு வரைக்குமே இருக்கு. திராட்சை தோட்டம் இருக்கு. சரியா, சரி ரைட். ஓகே. இங்கே இதுக்கு அப்போ தேக்கடி பக்கமா? இங்கே வந்து 18 கிலோமீட்டர். தேக்கடி பக்கம். மேகமலை மேகமலை சின்னமுன்னூர் போய். ஓகே, அதுவும் பக்கம். ஆனால் கொஞ்சம் தூரமா இது மேகமலை. சின்னமுன்னூர் அவற்றிலிருந்து அப்படியே வரணும். மேகமலை தான். ஓ, இதுதான் மேகமலையா? ஓகே ஓகே. இப்படி வந்துருவாங்களா அதுக்கு? ஓஹோ ஓஹோ. மேகமலை கேள்விப்பட்டிருப்பேன். மேகமலை சூப்பராக இருக்கு. மேகமலை வரணும். இது ஃப்ரண்ட்லேயே ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு. சின்னமலை இருக்கு. சின்னமலை எஸ்டேட் இருக்கு. சின்னமலை சொல்லுவாங்க. அங்கேயே மேலே ஏறிடணும். மேலே ஏறினா இந்த பக்கம் வந்துருமா உங்களுக்கு? ஓகே, அப்படிதானே உங்களுக்கு? சரி ரைட். ஓகே, வாங்க போய் சாப்பிடுவோம் நம்ம. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. ஓகே. எவ்வளோ பொங்கல் வேணுண்ணா? 40 ரூபாயா? மசாலா சூப்பரா இருக்கு. எப்படி பேருக்கு காலைல உங்களுக்கு பூரி பூரி சூப்பர். தேங்காய் சட்னி செம்மையா இருக்குண்ணே. தேங்காய் சட்னி பக்கா இருக்கு. குருமா தனியா இருக்குல்ல? குருமா தண்ணி இருக்கு. மணி மணி எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குண்ணே. எனக்கு வந்து மசாலா வடை எல்லாமே ஓகே. ஆனால் வெஜிடேரியனா இருக்கு. ஆனால் மசால் வடை சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. 4 மணியோட க்ளோஸ் ஆகிடும். ஓகே, 4 மணிக்கு. அதுக்கடுத்து நாங்களும் ஒரு சீசன் டயத்தில் 5 மணி 6 மணி வரை ஆள் வர வர செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. தண்ணி நல்லா வருது. ரூம்ஸ் எல்லாம்
நம்மகிட்ட 6 பெட் இருக்கு, டபுள் பெட் இருக்கு, பூரா ஏசி கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பார்க்கலாம்? ஃபால்ஸ் தான் வேற என்ன? இங்கே போனீங்கன்னா இப்போ வேலை இந்த தந்திகம் தெரியும், இந்த பள்ளத்துக்கு போனீங்கன்னா சுருளி வேலப்பர் கோயில் இருக்கு. அதுதான் பூர்வீகமான இடம் சுருளிக்கு. ஆமாம், இங்கே போனால் பூதநாராயணன் கோயில், இந்த பூதநாராயணன் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லாமே இருக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. முந்திரி கிடைச்சிருக்கு நமக்கு. இன்னைக்கு காலையிலேயே முந்திரி எடுத்துருச்சு நமக்கு. பொங்கல்லாம் பொங்கல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. கார சட்னி சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கார சட்னி செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்கேருந்து சுருளி ஃபால்ஸ் எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். நம்ம வண்டி எடுத்துட்டு போலாமா இல்ல? வேற வண்டியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேன் வச்சுருக்காங்க, வேனில் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் நடந்து போகிறது தான் பெஸ்ட்டு. அக்கா ஒரு மசாலா எடுத்துருவாங்கக்கா, சூப்பராக இருக்குங்க. மசாலா 3 வாங்கிக்கலாம்ப்பா. மசாலா ஓகேண்ணா. இந்த கடை வந்து ஃபாஸ்ட்லேயே இருக்குங்க. அது வந்தீங்க அப்படின்னாக்கா இவங்கள பிஎம்ஆர் ஹரி அப்படிங்கிற சைவ ஹோட்டல். இது சூப்பராக இருக்கு, இப்போ நல்லா இருக்குங்க எல்லாமே. வாங்கிக்கா. ஓகேக்கா, வாங்கிக்கா. எனக்கு எப்பவும் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நைட்டாகவும் சரி பகலாகவும் சரி பொங்கல் வந்து என்னுடைய ஃபேவரெட்டுங்க. அங்கே அதுவும் இங்கே பொங்கல் சுட இருக்கும், டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நம்ம செல்லப்படி திருநாளாலும் அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே அது என்ன கச்சவரண்ணா? குச்சனை சொல்லுவாங்க, பண்ணி சொல்லப்பா. இங்கே ஒருத்தர் உட்காருங்க. இங்கே நம்ம அடுத்து ஒரு இட்லி வாங்கிட்டோம். நம்ம இட்லி சூப்பராக இருக்குன்னு சொன்னாப்புல தம்பி, அதனால் இட்லி வாங்கிட்டோம். உண்மையிலே நல்லா எல்லாமே நல்லா கவனிச்சிக்கிறீங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 மணிக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்க. 8 மணிக்கு ஓப்பனிங், 4 மணிக்கு க்ளோஸு. சரியா? 8 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு. இங்கே ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்குங்க. பட் ஆனால் பார்த்தா டவர் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் இங்கே வரப்போ மேக்ஸிமம் அதே மாதிரி ஹில்ஸ் பகுதிக்கு போகிறப்ப எப்போதும் சரி உங்களுக்கு கையில் கேஷ் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் ஜிபே நம்பி ஃபோன்பே நம்பி வர வேணாம். நீங்கள் இங்கே டவர் கிடைக்காதுங்க, வேணும் கிடையாதுங்க உங்களுக்கு. இப்போ இதுதான் சுருளி ஃபால்ஸுக்கு என்ட்ரன்ஸுக்கு. அது போகிறோம் இப்போ. ரொம்ப இங்கே வந்து நீங்கள் சாட்சி வேணால் வாங்கிக்கலாம். இங்கே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். நம்ம 8 மணிக்கு ஓப்பனிங்க்கு வந்துட்டோம். நம்ம அப்போ தான் வந்துட்டு மணி பாருங்க கரெக்டாக 7:59. 8 மணிக்கு ஓப்பனிங்கு. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தணும்ல, அதுக்காக தான். நுழைவு கட்டணம் ஒருவருக்கு 30 ரூபாய். காலைல 8 மணி சாயங்காலம் 4 மணி வரைக்கும். இங்கே வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஷாம்பு சீயக்காலம் வச்சுருக்காங்க பாருங்க. என்ன நல்ல நல்லா இருக்குது இங்கே. 130 இல்லை இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்லேருந்து ஃபால்ஸுக்கு போகிறது 1 கிலோமீட்டர் இருக்குங்க. அது சரியா? இப்போ நம்ம நடந்த முடியும், இப்போ 80% நடக்க முடியாதுலாம். இப்போ அவங்களுக்காக வேன் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வேனில் போகலாம். அந்த வேனுக்கு எவ்வளோக்கா? போகிறது 10 ரூபா, வரது 10 ரூபா. பரவாயில்லக்கா. ஷூ போட்டு இந்த ஷூ இங்கே எடுத்த மாதிரியே வந்து அங்கே வந்து சேர்ந்துடணும். பிச்சு பாட்டம் தனியாக கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். உங்க ஷூ தம்பி இது. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஷூ என்னோடது. இப்போ எதுக்காக நம்ம வெயிட்டிங் நம்ம இப்போ வந்துட்டு மேலே போய் செக் பண்ண போயிருக்காங்களா? இப்போ இவங்க ஸ்டாஃப் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மேலே செக் பண்ண போயிருக்காங்களா? தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அலோ பண்ண மாட்டாங்க, தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அலோ பண்ணுவாங்க அப்படின்னு செக் பண்ணதுக்காக போயிருக்காங்களா இப்போ? சரிங்க. இப்போ நம்ம 8 பேர் நமக்கு ஓகேவா? டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபா நமக்கு. சரியா? ஜிபே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சு ஜிபே கிடையாது இங்கே. ஓகே, இங்கே பாருங்க வாங்கியாச்சு நம்ம டிக்கெட். நமக்கு கேமராக்கு 50 ரூபா சேர்த்து வாங்கியாச்சு நமக்கு. சரியா? ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து வேன் உண்டு. ஆனால் வேன் வந்து டைமிங் இருக்கா? சாட்டர்டே சண்டே மட்டும் தான். ஓகே. ஆக்சுவலாக சீசனில் வந்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதும் வேன் உண்டுங்க உங்களுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள, இங்கேருந்து எங்கே போகலாம் பாருங்க. நியர்பை சுருளிலேருந்து பக்கத்தில் நியர்பை என்ன போட்டுருக்காங்க? சின்ன சுருளி ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், 69 கிலோமீட்டர். மேகமலை 77 கிலோமீட்டரு. வெள்ளிமலை, மங்களாதேவி பக்கத்தில் இருக்குங்க. எல்லாம் நிறைய டெம்பிள் தான் இங்கே சுற்றி இருக்குது நமக்கு. சரியா? சீசனில் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வேன் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா 1 கிலோமீட்டர் இங்கேருந்து. சரியா? இப்போ சீசன் நான் சீசனுங்கிறனால தான் வேன் இல்லை. நான் வேன் வரும், பட் அப்புறம் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வேன் வருது உங்களுக்கு இங்கே. சரிங்களா? ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை, அதனால தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க பசங்க வந்தாலும் குழந்தைங்க வந்தாலும் வேறு பார்க்கெலாம் இருக்குது நமக்கு இங்கே. ஆமாம், இதுக்காக தனியாக சார்ஜஸ் கிடையாது உங்களுக்கு பார்க்குக்கு. எதுவும் இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு இடத்துக்கு வரப்போ நீங்கள் இயர்லியே வந்துருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. பாருங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு கிளைமேட்டும் சரி உங்களுக்கு அப்படியே இந்த க்ரீனரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் மான்சூன் சீசனில் வரதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. நம்ம தான் இங்கே லேடிஸ்லாம் வராங்க அப்படின்னாக்கா
அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காங்க வச்சிருக்காங்க இங்கே இருக்கு. பா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு ஃபால் சவுண்டு. இந்த அளவு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே பிரபாலாம் ஃபுல் டயர்ட் ஆகிட்டாப்ல, முடியல. இதுக்கப்புறமே வந்து நாங்கள் அவருக்கு தெரியுதா, படி தெரியுதா அவங்களுக்கு, அந்த படி வழியாக மேலே போகணும். இப்போ நம்ம குளிப்போம். ஆனால் இவன் குடிக்க மாட்டான். ஆமா, எங்களோட இது அதுதான் பொருள் காப்பாடு சொன்னாங்க. கிளாக் ரூமா, எங்களோட கிளாக் ரூம் இவன் தான். ஏமா 8:50 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து எத்தனை மணிக்கு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் செக் லேட்டாக ஓப்பன் பண்ணாங்க. 8:15 கிளம்பணும். நம்ம நடந்து வரதுக்கு அப்புறம் 1/2 hour ஆச்சு. கண்டிப்பாக டைம் எடுக்கும் நம்ம நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, இதுக்கு அப்புறமே படியை பாருங்க. பாருங்க தண்ணி போட்டு பொலன்னு புழக்குது கைஸ். தண்ணியில போட்டு பிரபாங்க புழக்க போறேன். அவரை காமி கைஸ். அண்ணா வந்து லோக்கல் கை மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஃபால்ஸ் செமையா இருக்குங்க. ஓ, செருப்பு எல்லாத்தையும் ஒழுங்கா பாதுகாத்துக்கணும்டா தம்பி. கண்ணாடி பத்திரம் காட்டு. எத்தனை கண்ணாடி வச்சிருக்க? செருப்பு ஐஸ் ஓ செருப்பு பத்திரம். என்ன ஓ ஷூ பத்திரம் என்னோடது? அருவிக்கு ஷூ போட்டு வந்த ஒரே குருவி நம்ம ஆளுதாங்க. போங்க போங்க போங்க. இங்க வேற யாரு?